நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண திருவிளையாடல் திரட்டில் இன்றைக்கி பகவானுடைய அடுத்த திருவிளையாடல் திரட்டு வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் ஸ்திதி எது அப்படிங்கிற தலைப்பில். ஆசிரமத்தில் மராமத்து வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்ததுனால பகவான் ஆசிரமத்துக்கு எதிரில் இருக்கிற கல் மண்டபம் இன்றைக்கி இருக்குது. அது பார்க்கலாம். இப்போ கூட நேற்று கிரிவலம் போகும்போது என்னுடைய நண்பரின் மகன் கூட மாமா இந்த மண்டபத்தில் தான் பகவான் உட்காண்டிருந்தாரா? ஆமாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னேன். அந்த மண்டபத்தில் உட்காண்டிருக்கும் பொழுது எழுத்தாப்பில் அப்போல்லாம் இப்போ மாதிரி இல்லை, நிறைய மரங்கள் உண்டு. அது இப்போல்லாம் ஆசிரமமே டவுன் மாதிரி இருக்குது. அந்த காலத்திலலாம் ஆசிரமம் டவுனுக்கு வெளியில் சபர்பன் ஏரியா, அதெல்லாம் ரொம்ப அத்வானமாக இருக்கும். அப்போ மரம் வெட்டியிருந்தான் ஒருத்தன். நல்ல உச்சி வெயில், பசி வந்துருத்த அவனுக்கு. ஒரு தூக்கு சட்டியில் சாப்பாடு கொண்டு வந்திருந்தான். உங்களுக்கு தெரியும், அவள்லாம் அடைச்சி கொண்டு வருவாள். அது தண்ணியும் சோறுமா இருக்கும், 2 மிளகா 2 வெங்காயம் இப்படி ஏதாவது இருக்கும், அவ்வளோதான் அவள் சாப்பாடெல்லாம். அதை எடுத்தான், நல்லா சாப்பிட்டான். அந்த மர நிழல்லையே அப்படி கண்ணை மூடிட்டு சாஞ்சான். பகவான் பார்த்துட்டே இருந்தது. பக்கத்தில் இருந்த கிட்ட அவனை சுட்டி காமிச்சு, அதோ அந்த விறகு வெட்டி இப்போ ஓய்வாக சாஞ்சி மர நிழலில் இருக்கான் பாருங்கோ. எல்லாரும் காதை தீட்டிட்டு ஆஹா அடுத்தது என்ன சொல்ல போகிறார் பகவான். பகவான் உடனே சொல்லிட்டு, அதுதான் ஸ்திதி. அந்த கண்ணை மூடிண்டு ஆனந்தமாக அப்படியே உள்ளார்ந்து இந்த உலகத்திலேயே நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அது ஸ்திதி. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகவான் என்ன ஸ்திதியில் இருக்கார் அப்படிங்கிறது அவர் தன் வாயால் சொன்னதில்லை. இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் அதுக்கு தான் நான் இதை உபதேசம்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு திருவிளையாடலும் நமக்கு ஒரு உபதேசம். அப்படித்தான் நான் இருக்கேன் அப்படின்னார் பகவான். அந்த ஸ்திதியில் தான் நான் அப்படி இருக்கேன். எப்பப்பெல்லாம் இருக்கார்? எப்பவும் இருக்கார். எப்பவும் அந்த ஸ்திதியிலேயே பகவான் இருக்கார். ஒரு தடவை ஆந்திராலேருந்து வந்த ஒரு இளைஞன் பகவானை பார்த்து கேட்டான். பேசிகிட்டே இருந்தார் பகவான். வந்த வாழ்த்தெல்லாம் பேசிகிட்டே இருந்தார். அவன் கேட்டான், நீங்கள் எப்போ சமாதிக்கு போவேள் அப்படின்னு கேட்குறான். சமாதியிலன்னா கண்ணை மூடிட்டு, தனிமையில் போய் கண்ணை மூடிண்டு, பகவான் சமாதியில் இருக்கார், யாரும் போய் தொந்தரவு பண்ணாதீங்க, யாரும் போகக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது, அவர் எப்போ வருவாரோ அவருக்கு தான் தெரியும். இப்படிலாம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பகவான் சகஜ சமாதி. சகஜ சமாதி அது பேசுகிற மாதிரி இருக்கும், பேசலை. பார்த்தா மாதிரி இருக்கும், பார்க்கலை. கேட்குற மாதிரி இருக்கும், கேட்கலை. சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சாப்பிடல. தூங்குற மாதிரி இருக்கும், தூங்கலை. எல்லாம் செய்தும் எதுவும் செய்யாத அந்த ஸ்திதி பகவானுடைய நிலைப்பாடு, பகவானுடைய இயல்பு. பகவான் அதிலே இருக்கார். ஸோ அந்த ஸ்திதிக்கு அவன் ஒரு சாதாரண விறகு வெட்டி போகும்பொழுது பகவானை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆசிரமத்துக்கு போகிறோம், பகவானை வச்சு பூஜை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோமே, நமக்கு அது கை வரணுமா வேண்டாமா? அது பழக்கமாகணுமா வேண்டாமா? அதில் அந்த ஸ்திதியில் நாம் இருந்து ஆனந்தமாக இருக்கணுமா வேண்டாமா? நாம் தான் முடிவு பண்ணணும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.